மைதானத்தில் போராட்டக்காரர்களை காவலர்கள் கலைக்க முயலும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன் அங்கு காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி, துணை ஆணையர் ரவி என்பவர், துணை ஆணையர் பாபு என்பவர் அங்கே போராட்டக்காரர்களோடு பேசினார். உரிய காரணங்களை விளக்கிச் சொல்லி இது உங்களுக்கு கிடைத்த வெற்றிதான், கலைந்து செல்லலாம் என்று கோருவதாக தெரிவித்தார். அதை அடுத்து சிறிது நேரம் கழித்து தற்போதைய காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. தனியா விட்டு போயிருக்கீங்க. எங்க இருந்த அண்ணா வாங்க கூட வாங்க, கூடவே வாங்க. இணைப்பில் இருக்கிறீங்க. போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இது இணக்கமாக அவர்கள் செல்கிறார்களா, வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார்களா? நிலை என்ன? நிச்சயமாக வெங்கட், இந்த தொடர்ந்து 8வது நாளாக போராட்டமானது இந்த தமுக்க மைதானத்துல நடைபெற்று வருகிறது. இந்த 8வது நாள் போராட்டத்தில் மாலை முதலே காவல்துறையினர் பல்வேறு கட்ட சமரச பேச்சுவார்த்தைகள் மற்றும் நடத்தினார்கள். தொடர்ந்து அமைதியாக கலைந்து செல்லுங்கள், காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம், இதுவரை 8 நாட்களாக நீங்கள் எந்த கோரிக்கைக்காக போராடி வருகிறீர்களோ அது நிறைவேறியிருக்கிறது, சட்டமன்றத்திலும் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தொடர் கோரிக்கைகளை சொல்லி வந்தார்கள். அந்த சூழலில் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிந்து கொண்டு கலைந்தவர்கள் சற்று ஒரு 100க்கும் மேற்பட்டோர் மட்டும் இந்த நேரத்திற்கெல்லாம் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் மட்டும் அந்த இடத்துல கலந்து செல்லாம இருக்காங்க. தற்போது காவல்துறையினர் அவர்களை இங்கிருந்து கலந்து செல்லுங்கள் என்று அவர்களை அறிவுறுத்தி, காவல்துறையினர் அறிவுறுத்தியதும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். அவர்களை அப்புறப்படுத்த வந்தவுடன் அவர்களே கலந்து சென்றார்கள். கலந்து செல்வதை தொடர்ந்து தென்மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி முருகன் அவர்களும், மதுரை மாநகர காவல்துறை சைதஸ்குமார் யாதவ் அவர்களும் அவரிடம் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக அவரிடம் பேசினார்கள். உங்களுக்கு காவல்துறை எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராது, காவல்துறை உங்களை எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, நீங்க அமைதியாக உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்க என்று ஒலிபெருக்கி மூலமாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே பல்வேறு இடங்கள் அங்கே கோரிப்பாளத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப நேரடியாக நம்ம அந்த காட்சிகளை தான் காண முடிகிறது. அவர்கள் ஒலிபெருக்கி மூலமாகவும் காவல்துறையை அமைதியாக கலந்து செல்லுங்கள் அப்படி என்று அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அமைதியாக செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெங்கட், அரை மணி நேரத்திற்கு முன்னதாக நீங்க சில தகவல்களை சொன்னீங்க, காட்சிகளை காட்டினீங்க. இந்த அரை மணி நேர இடைவெளியில் என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்க. முக்கியமாக அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தான் இதற்கு இந்த போராட்டத்திற்கு கைவிடப்பட்டது என்று கூறலாம். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது புதிய அந்த நிரந்தர சட்ட திருத்தம் என்பது. அதன் அடிப்படையில் தற்போது சென்னையில் நடக்கும் அரசு தரப்பில் எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து இங்குள்ள துணை ஆணையர் பாபு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சட்ட திருத்தத்தின் நகலும் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அது தொடர்பாக ஒரு புரிதல் அவர்களுக்கு வந்திருக்கிறதே சொல்லலாம். தொடர்ந்து 8 நாள் உங்கள் போராட்டத்துக்கு இருந்த வெற்றி பொதுமக்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கலந்து செல்லுங்கள், நிச்சயமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது தொடர்ந்து நடைபெறும், அதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவனியாபுரத்திலும் சிறிது நாள்ல ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை சார்பாக நாங்களே நேரடியாக போய் பார்வையிட்டு வந்துள்ளோம் என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இங்கு உள்ளவர்கள் அவர்கள் இந்த இடத்தை விட்டு
போராட்டத்தை கைவிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் இறுதியாக போராட்டத்தில் இருந்த நிலையில் இது போன்ற ஒரு சூழல் தற்போது நிலவுகிறது. இவர்கள் தற்போது தமுக்கம் மைதானத்திலிருந்து கோரிப்பாளையத்தை நோக்கி அவர்கள் அந்த ஒரு வீடு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் அந்த கோரிப்பாளையம் சந்திப்பு என்பது முக்கியமான சந்திப்பு. அரசு மருத்துவமனை சாலை மற்றும் ஏவி பாலம் என்று பல்வேறு இடங்கள் இருப்பதனால் தற்போது அந்த இடங்கள்ல எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு கூடாது என்ற ஒரு சூழலுக்காக காவல்துறையினர் அவர் அறிவுறுத்தி அங்கிருந்து அவர்கள் செல்வதற்காக அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். செல்லுங்கள் என்று. இதுபோக சாலை ஓரங்களில் நிற்பவர்களையும் காவல்துறை இங்கிருந்து செல்லுமாறு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தவர் ஒரு 10-20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அவர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போதும் அவர்கள் தற்போது காவல்துறையினர் இங்கே ஒரு குறிப்பிட்ட இல்லத்துக்கு அமெரிக்கன் கல்லூரி வாயிலே நிறுத்திவிட்டு அவர்களே இங்கிருந்து கலைந்து செல்லுமாறு இருக்கணும். அதன் அடிப்படையில் அவர்கள் கோஷமிட்டுக் கொண்டு அங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.